ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேட் ஆஃப் மிஸ்டிக்கல் ரெடியம் டோங்கோட எபிசோட் 4 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ ஜோன் கான் அப்படிங்கிற ஃபேக் நேமில் பிளாக் ஃபாக்ஸ் கேங்குக்கு சப்போர்ட் பண்ணி கோல்டன் டிராகன் கேங்க சும்மா துவம்சம் பண்ணிப்பான். இதுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபாக்ஸ் கேங்காரங்க மக்களோட நல்லதுக்காக மட்டும்தான் நிற்பாங்க. செகண்ட் இவங்களோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியை அழிக்க அந்த மாஸ்க் மேனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான். இது ஒரு பக்கம் வைக்க ஹீரோவோட உடம்புலிக்கிற அந்த விசித்திரமான வியாதி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதை சீக்கிரமா குணப்படுத்த ஸ்பிரிச்சுவல் பில் கிடைச்சே ஆகணும். சரி, இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம பிளாக் ஃபாக்ஸ் கேங் பாஸை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த சிட்டிலே அவங்க தான் நம்பர் 1 கேங். அதனால எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு, தலைவா நீங்க மட்டும் இல்லைண்டா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு புகழ லீடர் ரொம்ப ஹம்பலா, இது என்னோட ஒருத்தனோட உழைப்பு இல்ல, இது உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் காரணம். இப்ப எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பேஸ் கேட் உடைச்சிட்டு உள்ள ஒருத்தன் வாரான். இதை பார்த்ததும் கேங்ல இருக்கிற ஒருத்தனுக்கு கோவம் செம்ம ஸ்பீடா அட்டாக் பண்றதுக்கு பாயிறான். ஆனா வந்தவன் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல அவனை அடிச்சு தூக்கி வீசுறான். இப்பதான் எல்லாருக்கும் புரியுது, வந்திருக்கிறவன் சாதாரண இல்ல, அவன் டியான்வென். அவன் ஒரு பயங்கரமான கல்டிவேட்டர். ஆனா உடனே மொத்த கேங்கும் சேர்ந்து ஒன்னா அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா ஒருத்தராலையும் அவனோட ஒரு முடிய கூட அசைக்க முடியல. வந்த எல்லாரையும் சிங்கிள் அட்டாக்ல காலி பண்றான். கடைசியா நம்ம கேங் லீடரும் கோபத்துல பாயிறாரு. ஆனா அவராலையும் டியான்வென் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல. டியான்வென் அந்த லீடரோட நெஞ்சு மேல காலை வச்சு மிதிச்சிட்டு, நீ இப்படி வீக்கா இருக்க, உன்னை எல்லாம் இப்படி ஒரு கேங் லீடரா மாத்தினாங்க. நான் இங்க வந்தது உங்களுக்காக இல்ல, ஜோன் கானோட ஃபைட் பண்றதுக்காக. எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, சீக்கிரமா அவனை வர சொல்லு. அதுக்கு லீடர் கொஞ்சம் கூட பயப்படாம, ஜோன் கான் இங்க வராதது அவனோட இஷ்டம், நாங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டது டியான்வின், ஓஹோ அப்ப ஜோன் கான் இங்க வரலன்னா உங்க மொத்த கேங்கையும் அழிச்சிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் ஈவு இறக்கமே இல்லாம கொண்டுவேன். இதை கேட்டதான் கேங்ல ஒருத்தனை கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் பதறிட்டு எழுந்து, ஐயா வேணாம், நான் ஜோன் கானை சீக்கிரமா வர சொல்லி மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு பயந்துட்டே சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட்டானா ஜேகா காட்டுறாங்க. நம்மால் இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட இப்ப சுத்தமா காசே இல்ல. அவனோட சிஸ்டர் கொடுத்த அந்த கொஞ்ச நஞ்ச கோயின்ஸையும் வச்சு அவனுக்கு தேவையான பேசிக் ஐட்டம் வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டான். இப்போ தன்னோட பாடி கல்டிவேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு உட்காந்து தீவிரமா புக் படிச்சிருக்கிறான். திடீர்னு ஜோங்ஸு கொடுத்த அந்த மர்மமான ட்ரெஷரை திறந்து பாக்குறான். அதுல ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மவுஸை பத்தின ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த எலி ஒரு குறிப்பிட்ட மவுண்டன்ல கிடைக்கும்னு போட்டிக்குது. இதை பார்த்ததும் ஜேக் முகம் அப்படியே பிரகாசமாயிடுது. அப்பாடா, இதை மட்டும் பிடிச்சிட்டா நம்மளோட மணி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சந்தோஷமாயிக்கிறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அப்பதான் அவனுக்கு அந்த கேங் மெம்பர் கிட்ட இருந்து, எங்களுக்கு உடனே ஹெல்ப் தேவை, உடனே வாண்டு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. மறுபடியும் சீன் அந்த கேங்குக்கு மாறுது. இங்க பார்த்தா டியான்வின் மொத்த கேங்கையும் தன்னோட ஒரு ஸ்லேவ் மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றான். ஆனா ரொம்ப நேரமா ஜோன் கான் வர இல்லாததை நினைச்சு அவனுக்கு வெயிட் பண்ணி பொறுமையே இல்லாம போயிட்டு, ஏண்டா உங்க ஆளு வரமாட்டானா? அதுக்கு அந்த ஆளு மெசேஜை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா வருவான். ஆனா கோபத்தோட உச்சிக்கு போன டியான்வின் அந்த கேங் மெம்பரோட கையை பிடிச்சி நெசுக்கிறான். கடைசியா நம்ம லீடரை காலி பண்றதுக்காக ஒரு டெட்லி அட்டாக்கை ரெடி பண்ணி அவர் மேல பாயிறான். லீடரோட நிலைமை அவ்வளவு தான் என்று எல்லாரும் பயந்து போய் நிற்கும் போது சரி அந்த நேரத்துல வந்த ஜோன் கான், அது வேற யாரும் இல்ல, மாஸ்க் போட்டு அடிக்கிற ஜேக் தான். உள்ள வந்த வேகத்திலே சும்மா அசால்ட்டா டியான்வினோட அட்டாக்கை பிடிச்சி அவனை தூக்கி பின்னுக்கு வீசுறான். இதை பார்த்ததும் லீடர் உடனே ஜேக் கிட்ட கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்றாரு. ஜேக் டியான்வினை பார்த்து, டேய் நீ ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிற, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, ஒரு சாதாரண கேங் மேல சும்மா அட்டாக் பண்றாய். அதுக்கு டியான்வின், இந்த மொத்த கேங்ஸ்லயும் நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, உன்னோட பெயரையும் புகழையும் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் உன்னை சேலஞ்ச் பண்ணி அழிக்கலாம்னு வந்தேன். அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் இடையில ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. டியான்வின் தன்னோட வெப்பனை வச்சு ஜேக் மேல மின்னல் வேகத்துல அட்டாக் பண்றான். உடனே நம்ம ஜேக் ஒரு அட்டாக் கூட தன் மேல படாத மாதிரி சும்மா நச்சுன்னு டாஜ் பண்றான். திடீர்னு ஜேக் தன்னோட மொத்த ராஜ்யம் கையில சேர்த்து டியான்வினோட வெப்பன் மேல ஒரு வெறித்தனமான கவுண்டர் அட்டாக் கொடுக்குறான். அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த போர்ஸ்ல ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடி தள்ளி போறாங்க. ஆனா அந்த டியான்வின் சும்மா இல்லாம மறுபடியும் வெறி பிடிச்சவன் மாதிரி பாயிறான். ஆனா இந்த வாட்டி டியான்வின் பண்ற ஒவ்வொரு அட்டாக்கையும் டாஜ் பண்றது மட்டும் இல்லாம அவனோட வெப்பனையும் வெறும் கையில பிடிச்சி அவனை ஒரு ரப்பர் மாதிரி தூக்கி வீசுறான். செம்ம கடுப்பான டியான்வின் தன்னோட வெப்பனையை ஜேக் மேல தூக்கி வீசுறான். ஆனா ஜேக் சும்மா ஒத்த கையாலே அந்த வெப்பனை பிளாக் பண்ணி அதை ரொம்ப தூரமா விழ வைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.